அரே நான் தான் குஜராத்தோட ஃபேமஸ் பொலிட்டீஷியன். வணக்கம். நான் தமிழ்நாடோட ஃபேமஸ் குடிமகன். குடிமகன்? நல்ல சிட்டிசன்? குடிமகன். வெரி பேட் காய். நீ ஏன் தமிழோட தப்பு தப்பா பேசுற? அதே நார்த் இந்தியாவிலேருந்து வந்தாலே இப்படிதான் பேசணும்னு தமிழ் சினிமால இருக்கு, ஸ்கிரிப்ட்லயும் இருக்கு. குஜராத்தின் பொலிட்டீஷியன். சொல்லு பாய். வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அதையம்பா கேக்குறே. உடைய மாதிரி 4 பேரோ குஜராத் அசம்பிளில இருக்கானுவோ, ஒரே அமளி தும்ளியா இருக்கு தினமும். தான் பாக்குறோமே, உங்க அமளி தும்ளியெல்லாம் டிவியில பாக்குறோமே. சில பேர் அப்படியே வீடியோலாம் அடியில் வச்சு பாக்குறானுங்க. சில பேர் பட்ஜெட் தாக்குதல் பண்ணும் போதே தூங்குறானுங்க. அது எங்களை மாதிரி சாய்கடிச்சு தூங்கலாம். சரி பாய், என்ன விடு. ஓ வேலைலாம் எப்படி போகுது சொல்லு. எங்க பாய், என் வேலைனாலே குடிக்கிறது தான். இப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் பாய், உங்க ஸ்டேட்ல காசு தான் முக்கியம்னு தெருவுக்கு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கீங்களே, பின்ன என்ன? எங்க இருக்குது? 6000 கடை இருந்துச்சு, இப்ப வரும் 3000 கடை தான் இருக்குது. என் பங்காளி தெருவுலாம் கடை இருக்குது, என் தெருவுல கடையில ஒரே சேமா இருக்குது தெரியுமா? ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால இருக்கே போல பாய். யோ, புள்ளைய கிளி விட்டு தொட்டிலே ஆட்டி விடுறியா? உங்களால தான் என் கடையை மூடினாங்க. அரே நான் குஜராத்தோட மினிஸ்டர், நாங்க சொன்ன தீர்ப்பு இல்லை, இது கோர்ட்ல இருந்து கொடுத்த தீர்ப்பு. அதான பார்த்தேன். எங்கடா இவனுங்க சாராய கடையை மூடனா முடிச்சுக்குவாங்களே, நீங்க மூடாம தானே இருப்பீங்க. யோ, ரொம்ப கஷ்டமா இருக்கியா? இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து தமிழ்நாடு நடந்துச்சுன்னா தமிழ்நாடு விட்டு போறதோட வேற வழி எனக்கு கிடையாதுயா. ஆமா, உங்க ஊர்லாம் எப்படி சாலுக்கு தீபா? எங்க ஊர்ல மது கடை கிடையாது, உன்னை மாதிரி குடிகாரங்க கிடையாது, உன்னை மாதிரி டட்டி ப்ராடக்ட்ஸ் கிடையாது, நிம்மதியா இருக்கும். பாரு, அப்படின்னு ஸ்பெஷல் உங்க ஊர்ல? எங்க ஊர்ல காந்தி பிறந்த மண்ணு, மதுக்கடை குடிகாரம் எதுவுமே இல்லாம நிம்மதியா இருக்கும். ஏன்டா அப்படி பண்றீங்கோ? காந்தி இன்னும் உங்க ஊர் மட்டும் தான் சொந்தமா? அவர் படம் போட்ட நோட்டை வச்சுதான் நாங்க சரகே வாங்குறோம். அதுமே போங்காரு. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுக்கீங்களா நீங்க? இதே கோவான்னு வச்சீங்கன்னா ஃபுல்லா பார்ட்டி பண்ணிட்டு குடி சுத்துறது, பாண்டிச்சேரினா சரக பார்சல் பண்ணி வைக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ரூல்ஸா? இதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் வர கொண்டு வந்துருக்கீங்க. அதே விட குடிகாரன் வச்சா தெளிவா பேசுறியே. அதே குடிகாரா, உனக்கு அரசியல் தெரியல, பாலிடிக்ஸ் தெரியல, ஒவ்வொரு ஸ்டேட் விவகாரம் தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு திட்டமும். ஏத்த மாதிரி கொடுத்தா பரவாயில்லையா? ஏத்த இறக்கமால கொடுக்குறீங்க. அதே குடிகாரா, குடிச்சிட்டு வராது, தெளிவா பேசு. எங்க ஊர் மக்கள்லாம் கவர்மெண்ட் வந்து விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கும். என்ன சொன்னீங்க? உங்க ஸ்டேட்டுக்கு தள்ளுபடி பண்ணா எல்லா ஸ்டேட்டுக்கும் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ உங்க ஸ்டேட்ல மட்டும் குடிக்காமலேயே எல்லாரையும் வளர்த்து வந்திருக்கீங்க நீங்க. அப்ப எல்லா ஸ்டேட்டையும் அதே மாதிரி வளர்த்துக்கணும்ல? என்ன லாஜிக் இது? அதே என்னதான் கடைசியா சொல்ல வாரே, நீ ஒரு ஆன்டி நேஷனல். டோன்ட் ட்ரை டு பீ இட் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நீ ஒரு ஆன்டி நேஷனல். நீ விளங்காம போங்க, குடிச்சு நாசமா போங்க, எப்படி வேணா கேட்க ஆகுங்க. நான் கிளம்புறேன். நான் தெளிவாக தானே பேசினேன். இந்தாங்க இவ்வளோ டென்ஷனாக எஞ்சி போறாரு. வியாபாரத்துக்காக நம்மளை குடிய வச்சானுங்க, இப்போ அரசியலுக்காக குடியை நிறுத்துறதுக்காக கடையை மூடுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா தெரியுது, நிறையா புரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக என்ன புரிஞ்சு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.